அதில் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரடியாக மக்களுக்கான கேள்விகள் மக்கள் பிரதிநிதியிடம் கேட்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கேள்விகள் அனைத்துமே மக்கள் சார்பான கேள்விகளாக இருக்கிறது. மக்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை நாங்கள் மக்கள் சார்பாக இந்த கேள்விகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஃபேஸ்புக் மூலமாகவும் நேரடியாக இணைந்து பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் நேரடியாக தொலைபேசி மூலமாகவும் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஃபேஸ்புக் மூலமாகவும் கேட்கப்பட்ட கேள்விகளை சுருக்கமாக கேட்கப்படுகின்ற கேள்விகளை இணைத்துக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த வகையில் அசாதாரண சூழ்நிலைகள் காரணமாக மலையகத்திலிருந்து பல மக்கள் இடம்பெயர்ந்து வடபகுதியில் வாழ்ந்து வருகின்றார்கள். குறிப்பாக கிளிநொச்சி பகுதியில் வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த மக்களை பற்றி கேள்வி கேட்பதற்கோ அல்லது மக்களுக்கான ஆதரவை வழங்குவதற்கோ பல குரல்கள் இப்போது ஒலிப்பதில்லை. குறிப்பாக அந்த மக்களுடைய வாக்குகளை பெற்றவர்கள் கூட அவர்களை பற்றி பேசுவதில்லை. இப்போது அண்மையில் அந்த மக்கள் போராட்டம் ஒன்றை நடத்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக குரல் எழுப்பியும் இருந்தார்கள். அவர்களுக்கு வீட்டு வசதியோ வாழ்வார வசதிகளோ கொடுக்கப்படுவதில்லை. மலையக தலைமைத்துவங்கள் அந்த மக்களின் குரல் எழுப்புவதில்லை அல்லது சம்பந்தமாக பேசுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது. நன்றி தன்ராஜ். என் நினைவுகளை மீளம் எடுத்ததற்காக நான் அந்த மக்களின் பிரதிநிதி என்பதை முதலில் நான் சொல்லிக் கொள்கிறேன். அசாதாரண சூழ்நிலையில் அல்ல, சாதாரண சூழ்நிலையில் கூட அங்கே சென்றால் தமிழர்களோடு இணைந்து நம்பிக்கையோடு வாழ்ந்து விடலாம் என்கின்ற அடிப்படையில் குடிபெயர்ந்த குடும்பங்களில் எங்கள் குடும்பமும் ஒன்று. நான் 3ஆம் வகுப்பை கிளிநொச்சி சென்ட் தெரேசா பாடசாலையில் தான் படித்தேன் என்பதையும் கூட சொல்லி வைக்க விரும்புகிறேன். அதுக்கு பின்னர் தான் நாங்கள் இங்கே இடம்பெயர்ந்து வருகிறோம். நான் எங்கள் தாத்தா பாட்டியை கண்டது முதலாவதாக வட்டக்கச்சி வீட்டில் தான். இப்படி ஒரு வரலாறு தனியாக இருக்கிறது. அதை நான் சொல்லவில்லை. அதை நான் சொன்னேன், நான் அந்த மக்களின் பிரதிநிதி தான். ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த மக்கள் வாழ்கின்ற தளம் என்பது 30 ஆண்டுகளுக்கு மேலாக, இப்போ நான் 79ஆம் ஆண்டு எனது தாத்தா ஆட்சியை வட்டக்கட்சியிலே சந்திக்கிறேன். முதலாக அப்போ தான் பார்க்க போகிறேன். நான் பிறக்க முன்பே அவர்கள் அங்கே சென்று விட்டார்கள். இப்போது 79 வருகிற போது கடைசி கிட்டத்தட்ட 40 வருடங்களை அண்மிக்குது. 40 வருடங்களாக அந்த பூமியிலேயே அந்த தளத்திலேயே இன்னோரன்ன துன்பங்களை எல்லாம் அனுபவித்த மக்கள் அவர்கள் அங்கேயே வாக்குகளை அளித்து வாழ்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்று உருவெடுத்திருக்கிற மலையக தலைமைகள் தான் அங்கே வந்து அவர்களுக்கு தலைமை கொடுக்க வேண்டும் என எதிர்பார்ப்பது அங்கே இருக்கின்ற தலைமைகள் மீது முதலாவது ஒரு கேள்வியை உருவாக்குகிறது. அப்படி சுருக்கமாக நேரடியாக ஒரு கேள்வி, 2வது கேள்விக்கு வருகிறேன். நேரடியாக இந்த கேள்வி வைத்துவிட்டுத்தான் நான் வர விரும்புகிறேன். அப்படி என்றால் அவர்கள் எத்தனை ஆண்டு கழிந்தாலும் அங்கே அவர்கள் மலையக மக்கள் என்ற வேறுபாட்டோடு தான் பார்க்கப்படுவார்களா? அவர்களுக்கு தலைமை கொடுப்பதற்கும் நாங்கள் நுவரெலியாவில் தெரிவு செய்யப்படுகின்றவர்கள் தான் அங்கே போக வேண்டுமா என்கின்ற கேள்வி முதலாவதாக வருகிறது. இது முதலாவது கேள்வி. இது வெட்ட வெளியில் வைக்கப்பட வேண்டிய கேள்வி. ஏன் அவ்வாறு நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்பது. அதற்கப்பால் எங்களது கடப்பாடு என்பது இருக்கிறது. நீங்கள் கேட்ட கேள்விகள் பாடு ஒரு மலையக சமூகம் என்கின்ற வகையிலே நீங்கள் ஏன் அதற்கு போகக்கூடாது, நீங்கள் ஏன் குரல் கொடுக்கக்கூடாது என்பது 2வது. இப்போது மலையகத்தில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை தான், மலையகம் என்பது நுவரெலியா மாவட்டம் மாத்திரம்தானா? அதற்கு வெளியே மலையக மக்கள் இல்லையா? அவர்களுக்கான சேவை செய்யப்படுவது இல்லையா என்கின்ற பிரச்சனைகளும் கேள்விகளும் இந்த சமூகத்திலே முன்வைக்கப்படுகிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வி நியாயமானது என்பதை உணர்ந்து தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலேயே நான் பேசி வந்த விடயம், நுவரெலியா மாவட்டத்தில் தெரிவு செய்யப்படுகின்ற அல்லது பதுளை மாவட்டத்தில் தெரிவு செய்யப்படுகின்ற மக்கள் பிரதிநிதிகள் தான் ஒட்டுமொத்தமாக மலையக தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறார்களோ, எங்கெங்கெல்லாம் பெருந்தோட்ட பிரதேசங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் சேவையாற்ற வேண்டிய கடப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள். இப்போது கூட நான் எந்த அறிவித்தலின் பேரில் சேவையாற்றி கொண்டிருக்கிறேன் என்றால், தொழிலாளர் தேசிய முன்னணியின் சார்பாக தமிழ் முற்போக்கு கூட்டணி ஊடாக நுவரெலியா மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மலையக பாராளுமன்ற உறுப்பினர். இது நான் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிற வரைவிலக்கம். அதனால தான் என்னை கேகாலையிலும் பார்க்கிறீர்கள், களுத்தறையிலும் பார்க்கிறீர்கள், பதுளையிலும் பார்க்கிறீர்கள், கண்டியிலும் பார்க்கிறீர்கள். ஏனென்றால் கேகாலையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, களுத்துறையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை. ஆனால் அங்கு கணிசமான மக்கள் வாழ்கிறார்கள், 40,000 மக்கள் வாழ்கிறார்கள். ஒரு மாகாண சபை உறுப்பினர் கூட இல்லை. இப்போதுதான் நாங்கள் அந்த திட்டத்தை எண்ணக்கருவாக எடுத்துக்கொண்டு முழு மலையகத்துக்குமாக எங்கள் சிறைகளை விரிக்கின்ற ஒரு காலப்பகுதியில் அதனையும் தாண்டி இந்த துன்பங்களை எல்லாம் கடந்து எங்களுக்குரிய வாழ்நாள் இந்த நிர்வாக சிக்கலுடன் கூடிய தனியார் மயப்படுத்தப்பட்ட பெருந்தோட்டத்துறை சார்ந்த இந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி மறுவாழ்வு தேடி சென்ற அந்த மக்கள் உள்நாட்டு யுத்தத்திற்கு அகப்பட்ட பின்னரும் அவர்களுக்கும் நாங்கள் தலைமை கொடுக்க வேண்டும் என்கின்ற பொழுது எங்களது சக்தியை நாங்களே மீள ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் இங்கே இருந்து கால் ஊன்றக்கூடிய அளவுக்கு நாங்கள் சக்தி பெற்றவர்களாக வந்து விட்டோமா? இந்த முறைதான் முதன்முறையாக நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மொனராகலைக்கு வெற்றி திட்டத்தோடு அமைச்சர் திகாம்பரம் கடந்த வாரம் என்றார். மொனராகலைக்கு நான் அதற்கு முன்னதாக சென்றிருக்கிறேன். நாங்கள் சென்று ஆய்வு செய்து தான் அமைச்சருக்கு நாங்கள் அறிக்கையிலே வளமையாக கொடுப்பதுண்டு. நாங்கள் 2ஆம் நிலை தலைமை அல்லது அதற்கு கீழாக உள்ள இளைஞர் கூட்டம் நாங்கள் ஒரு கள பயணத்தை மேற்கொண்டு அங்கிருந்து ஆய்வுகளை மேற்கொண்டு நாங்கள் மேலிடத்துக்கு சமர்ப்பிப்போம். இந்தந்த ஊரிலே இப்படியான சிக்கல் இருக்கிறது.
அலியாவத்தை என்கிற தோட்டம் மொனராகலையிலே, மொனரகலை என்கின்ற தோட்டம் மொனராகலை நகரத்திலிருந்து இப்படி கண்ணு கெட்டுகின்ற தூரத்தில் பார்த்து விடுகின்ற தூரம். ஆனால் அந்த மொனரகலைக்கோ அல்லது அலியாவத்தைக்கோ அல்லது புலியாவத்தை தோட்டத்திற்கோ நீங்கள் வாகனத்தில் செல்வது என்பது மிகுந்த சிரமத்துக்குரிய விடயம். இதோ கண்ணுக்கு தெரிகிற தூரத்தில் தான் இருக்கிறது. அங்கே அலியும் இருக்கிறது, புலியும் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அந்த மக்கள் ஏறக்குறைய சேனை பயிற்சி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற உண்மையை வெளிப்படுத்தப்படாமல் தான் இருக்கிறது. ஊடகங்களும் அழுத்தமாக சொல்லுகிறேன், ஊடகங்களும் சென்று பார்க்க வேண்டும். மலையக மக்களின் அதில் குறைபாடாக சொன்னால் கூட பரவாயில்லை, அந்த அலியாவத்தையில் மொனராகலையில் அந்த மக்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள் என்பது. நான் இதை மொனராகலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இப்போது கலந்து ஆலோசித்து வருகிறேன். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த வேலை திட்டத்தை கொண்டு சென்றிருக்கிறோம். எனவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த வட்டக்கட்சியிலே வாழ்ந்தவன் என்கின்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒப்பீட்டு ரீதியாக பார்த்தால் வட்டக்கட்சியில் எங்கள் தாத்தா பாட்டி வாழ்ந்ததை விட மிக மோசமான நிலைமையிலே மொனராகலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சேனை பயிற்சி முறைகளை அவர்கள் தோட்டம் செய்து கொண்டு அந்த மண் தட்டியில் செய்யப்பட்ட லயங்களை நாங்கள் அங்கே பார்க்கிறோம். எனவே எங்களுக்கு முன்னிருந்த அரசியல் தலைமைகளை நாங்கள் குறை சொல்வதா என்பதற்கு அப்பால் மலையக அரசியல் முற்றுமுழுதாக மலையக சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களே முழுமையாக இன்னும் தங்கள் கட்டுக்குள் கொண்டு வரவில்லை. அவர்களுக்கான இப்போதுதான் இந்த அதிகார சபையை நீங்கள் சொல்லுகிறீர்கள், இப்போதுதான் இந்த அதிகார சபையை பற்றி நாங்கள் பேசுகிறோம். இப்பொழுதுதான் நாங்கள் 5 ஆண்டு திட்டம் 10 ஆண்டு திட்டத்தை பற்றி அரசியல் மயப்பட்ட சமூகமாக அந்த பெருந்தோட்ட கட்டமைப்புக்கு வெளியே நின்று பேசுகிறோம். எனவே இந்த நிலையில் நாங்கள் வட்டக்கட்சியில் சென்று அல்லது கிளிநொச்சியில் சென்று அந்த அரசியலை முன்னெடுப்பது என்பதற்கு நாங்கள் இன்னும் உறுதி பெற வேண்டி இருக்கிறது என்கின்ற உணர்வை நாங்கள் பெறுகிறோம். ஏன் பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் அப்படி கூறுகிறீர்கள்? உங்களுக்கு நுவரெலியாவில் வாக்கு இருக்கிறது, கண்டியில் வாக்கு இருக்கிறது, பதுளையில் வாக்கு இருக்கிறது, மாத்தளையில் வாக்கு இருக்கிறது, களுத்துறையில் வாக்கு இருக்கிறது, மாத்தறையில் வாக்கு இருக்கிறது என்பதற்காக அவர்களுக்காக மட்டும்தான் பேசுவீர்கள் என்று கூறுகிறீர்கள். அங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் நான் சொல்லவில்லை, அதை சொல்லுவேன். அதை பேசுவது என்பது வேறு. நான் வன்னியில் உள்ள மலையக தமிழர்களுக்காக பேசாமல் விடுவது பேசுவது என்பது இல்லையே. பேசுவது என்பது வேறு. அவர்கள் எதிர்பார்ப்பது அவர்களை பற்றி பேசுவது என்பது மாத்திரமல்ல. உங்களது கேள்வி கூட அங்கிருந்தான் வந்தது, ஏன் அவர்களுக்கு வீட்டு திட்டம் இல்லை என்கின்ற ஒரு கேள்வி வருகின்ற போது இந்த மலைநாடு என்பது எவ்வாறு வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்பதில் 2 விதமான சிக்கல் இருக்கிறது. ஒன்று, மலையகமா இந்திய வம்சாவளியா என்கின்ற வாத பிரதிவாதங்கள் இந்த சமூக மட்டத்தில் இன்னும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு சூழல். 2வது, அந்த மலையக களம் என்பது நுவரெலியாவுக்கு வெளியே என்கின்ற களத்தை கீழே உள்ளவர்கள் தங்கள் மலையகத்தை நீங்கள் மலை என்கின்றதை புவியியல் ரீதியாக பார்க்கின்ற ஒரு சூழல் என்பது இன்னொன்று. வன்னியில் இருப்பவர்கள், வன்னியில் வாழ்பவர்கள் என்பவர்கள், நான் 3வது விடயத்துக்கு வருகிறேன், நாங்கள் பேசக்கூடாது என்பதல்ல, அந்த களச்சூழ்நிலை என்பது வேறான ஒரு களச்சூழ்நிலை. உங்களுக்கு எப்போது உங்கள் ஊரின் ஒழுங்கைகள், பாதைகள், வீதிகள் தெரியவில்லையோ அப்போது அந்த மக்கள் சார்ந்த அரசியல் செய்வதற்கு நீங்கள் தகுதியானவர் அல்ல என்பது என்னுடைய நிலைப்பாடு. நீங்கள் அரசியல் செய்வதற்கு தயாராக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் யாரை பிரதிநிதித்துவம் செய்கிறீர்களோ அந்த மக்களின் ஊர் ஒழுங்கைகள், அவர்களின் தேவைப்பாடுகள், எங்கே வசிக்கிறார்கள், எவ்வாறு வசிக்கிறார்கள் என்பதன் நிலைமை தேவை. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முதலாவது கேள்விக்கப்பால், நான் மிக முதலாக வைத்த கேள்விக்கப்பால், நாங்கள் தான் வர வேண்டுமா என்கின்ற கேள்விக்கப்பால், அப்படி என்றால் நீங்கள் வேறுபடுத்தியே பார்க்கிறீர்களா என்கின்ற கேள்வியை அவர்களிடம் முன்வைத்து விட்டு வருகிறேன். நாங்கள் தான் வர வேண்டும் என்றால் அதனை செய்ய வேண்டியவர்கள், இது நேரடியாக அங்கே வாழ்கின்ற மக்களுக்கு நான் சொல்லுகின்ற நேரடியான விடயம். நீங்கள் அப்படி உணர்ந்து அங்கிருக்கின்ற அரசியல் தலைமைகளினால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவதாகவோ நீங்கள் ஓரங்கட்டப்படுவதாக உணர்ந்து நீங்கள் மலையகம் சார்ந்த மக்களோடு இணைந்த ஒரு அரசியல் பயணத்தை தான் முன்னெடுக்க விரும்புகின்றீர்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் அந்த மக்கள் இருப்பார்களா இருந்தால் அதற்கான தலைமை அங்கிருந்தே வர வேண்டும். அவர்கள் ஒன்றிணைந்து ஒரு தலைமையை உருவாக்க வேண்டும். அங்கிருந்து அரசியல் அடையாளத்தை சீக்க வேண்டும். நாங்கள் போடுகின்ற அதிகார சபையின் அந்த நிகழ்ச்சி நிரல்கள் எப்படியும் கிளிநொச்சியில் வாழ்கின்ற மக்களுக்கு ஒத்து வராது என்பது என்னுடைய நிலைப்பாடு. இது பெருந்தோட்டத்துறை சார்ந்தது. இந்த பெருந்தோட்டத்துறை நிர்வாகத்தோடு இணைந்து நாங்கள் எவ்வாறு வேலை செய்வது? அங்கே என்பது விவசாய தொழிலாளர்களாக இருப்பது. விவசாய தொழிலாளிகளுக்கான இந்த அதிகார சபையில் போடப்படுகின்ற அந்த வரைவிலக்கணங்களை வைத்துக்கொண்டு கிளிநொச்சியில் உள்ள விவசாய தொழிலாளிகளுக்கோ அல்லது மீன்பிடிக்கின்ற தொழிலை செய்கின்றவருக்கோ அதனை அப்ளை செய்வது என்பது, அதனை அப்படியே பிரதி செய்வது என்பது பொருத்தப்பாடுடையதாக இருக்காது. எனவே அந்த அரசியல் அந்த களத்தில் எழும்புகின்ற பட்சத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஒரு அங்கமாக அங்கிருந்து உருவாகின்ற ஏதேனும் ஒரு கட்சியின் பெயராக இருக்கட்டும், அது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அங்கமாக இருக்கின்ற பட்சத்தில் எங்களது அரசியல் பலத்தை பயன்படுத்தி நாங்கள் அவர்கள் சேவையாற்ற தயாராகவே இருக்கிறோம். இதுதான் 3வது விஷயம். ஆம், இது ஒரு கேள்வியாக எழ வேண்டிய ஒரு அவசியமே இல்லை என்றும் எனக்கு நீங்கள் பேசுகிற பொழுதும் அதனை உணர்கின்ற பொழுதும் தோன்றியது. ஏனென்றால் இது இடம்பெயர்ந்த மக்கள் என்று நாங்கள் வைத்துக்கொள்வோம். இடம்பெயர்ந்த மக்கள் தானே? இல்லை, இடம்பெயர மக்கள் இல்லை. நான் அதை விரிவாக நான் பேச செல்லவில்லை. வேணுமென்றால் அதுக்கு தனியான ஒரு நிகழ்ச்சியை செய்வோம். திட்டமிட்டு இந்த மக்கள் குடியேற்றப்பட்டார்கள். ஏன் திட்டமிட்டார்கள், எப்படி திட்டமிட்டார்கள், யார் இதனை குடியேற்றினார்கள் என்பதெல்லாம்
பாரிய அரசியல் விவாதத்துக்குரிய விஷயம். அதற்குரிய தாராளமான அம்சங்களோடு விவாதத்துக்கு நான் வர தயார். அது எவ்வாறு இப்போது எழுந்திருக்கிற கேள்வி அங்கு இருக்கிற அரசியல் நிலைமைகளும் அவர்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை எவ்வாறு பெற்றுக் கொடுப்பது என்பது நீங்கள் சொல்வது போல தற்காலிக இடம்பெயர்வல்ல. ஒரு உதாரணத்தை மாத்திரம் உங்கள் கேள்விக்காக சொல்லி வைக்கிறேன். இந்தியாவிலே இப்போது அகதி முகாம்கள் பல ஈழ அகதி முகாம்கள் என்கின்ற பெயரிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அங்கே மக்கள் வாழ்கிறார்கள். ஏறக்குறைய சராசரியாக அல்லது 1,20,000 தொடங்கி 1,30,000 அளவான மக்கள் இலங்கை அகதியில் அங்கே வாழ்கிறார். அதில் 30,000 அளவினர் மலையக தமிழர்கள். எனவே இந்தியாவில் வசிக்கின்ற ஈழ அகதிகளிலேயே 30,000 பேர், 1/3 பங்கு மலையக தமிழர்களாக இருக்கின்ற போது வன்னியில் வசிக்கின்ற ஒட்டுமொத்த மக்களின் எத்தனை வீதமானவர்கள் மலையகத்தவர்களாக இருப்பார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. மற்றவர்களுக்கு புலம்பெயர்ந்து செல்வதற்கான வாய்ப்பு இருந்தது. இவர்கள் இங்கிருந்து அங்கு சென்று குடியேற்றப்பட்டவர்கள், நம்பிக்கையோடு குடியேறலாம் என்று சென்றவர்கள், இங்கேயே நில உடைமையற்று இருந்தவர்கள், அங்கே எத்தகைய நிலத்தில் அவர்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எத்தகைய வாய்ப்பு வசதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன, எவ்வாறு அந்த சமூகம் எவ்வாறு அவர்கள் நிர்வகிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான வாத பிரதிவாதங்களோடு இந்த அரசியலை பார்க்க வேண்டுமே தவிர, தமிழ் முற்போக்கு கூட்டணி மலையகத்திலே ஒரு அரசியலை கட்டமைத்து விட்டது என்பதற்காக உடனடியாக அதனை கொண்டு வந்து அதை அப்படியே வன்னியிலோ கிளிநொச்சியிலோ பிரதி செய்ய வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு அதிகபட்சமானது என நினைக்கிறேன் இப்போதைக்கு. இல்லை, நான் அந்த விடயத்தை கூற வந்தது இடப்பெயர்வோ அல்லது குடியேற்றமோ ஏதேனும் ஒரு காரணத்தினால் இருந்தால் கூட பூர்வீகமாக அந்த பூமியினை தங்களுடைய தாயகமாக உணர்கின்ற மக்களுடைய பிரச்சனைகள் கூட தீர்க்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இந்த மக்களுடைய பிரச்சனைகள் எப்படி தீர்க்கப்பட போகிறது? தீர்க்கப்பட போகிறது என்கின்ற கேள்விக்கு அப்பால் அதை தான் என்னுடைய முதலாவது கேள்வி வந்தது. நீங்களும் அங்கே தான் இருக்கிறீர்கள். தீர்க்கப்பட போகிறது என்பதால் அதனை தீர்ப்பதற்கு தமிழ் கூட்டணியா அல்லது மலையகத்தை தளமாக கொண்ட நூரலியாவில் இருக்கின்ற தலைமை தான் அங்கு வர வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பை முன்வைப்பதுதான் எனக்குள்ள சிக்கல். அது ஏன் அந்த தளத்தில் இருந்து வந்து நாங்களும் இப்படித்தான் இருக்கிறோம், நாங்கள் எங்களுக்கான அரசியலை கட்டியெழுப்பி இருக்கிறோம், நாங்களும் நீங்களும் கைகோர்த்து செயற்படுவோம் என்கின்ற அரசியலை முன்வைத்து செயற்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தேவைப்பாடு. நாங்கள் போய் அங்கே தலைமையை கொடுக்க வேண்டும் என்பதில் தான் சிக்கல் இருக்கு. அதான் தமிழ் தேசியம் என்று பேசிக்கொண்டு பாராளுமன்றம் வருகின்ற உறுப்பினர்கள் அந்த தமிழ் தேசியம் சார்ந்த அந்த பற்றோடும் உறுதியோடும் வாக்கு போடுகிற மக்களுக்கு இதுவரையும் எதுவும் செய்யவில்லை. 3 ஆண்டுகளில் மலையகம் சார்ந்த விஷயங்களில் நிறைய முன்னேற்றங்களை ஓரளவுக்கு நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவர்களுக்கு இதுவரை எதுவுமே நடக்கவில்லை. எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அதற்கென ஒரு பிரத்யேகமாக ஒரு மாகாண சபை வழங்கப்பட்டு ஒரு முதலமைச்சரும் வழங்கப்பட்டு அவர்களுடைய தேவைகள் இன்னும் பூர்த்தியாகாத ஒரு நிலையில் இந்த குடியேற்றப்பட்டதோ அல்லது இடப்பெயர்வு செய்யப்பட்ட மலைய மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்பது மேலும் மேலும் கேள்விக்குறியான ஒரு விடயம். அந்த மக்களுக்கு ஒரே ஒரு விடயம் மட்டும் இருக்கிறது. அவர்களது வாக்கு பலத்தை நாங்கள் அதைத்தான் செய்திருக்கிறோம். ஒரே ஒரு சிறிதாக சொல்லிவிடுகிறேன். உங்களது வாக்கு பலத்தை சரியாக பயன்படுத்துங்கள். அது மாத்திரம் இப்போதைக்கு உங்களுக்கிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் உங்களுக்கு வாக்குபலம் இருக்கிறது. அது கணிசமான அளவில் இருக்கிறது. அதனை சரியாக கையாள முயற்சியுங்கள். உங்களை நோக்கி அரசியல் வரும், உங்களை நோக்கி அபிவிருத்தி வரும். அடுத்தது சம்பள பிரச்சனை. குறிப்பாக முக்கியமான பிரச்சனை, வருடம் பேசப்படுகின்ற பிரச்சனை, பேச்சுவாக்கிலே இருக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதற்கு சில முன்னராக அழைப்பில் ஒருவர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கின்றீர்கள், பேசலாம். வணக்கம் சார், மக்களிலிருந்து கோபி கதைக்கிறது. கோபி, உங்களோட கேள்வியை கேளுங்க கோபி, சுருக்கமா. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு வணக்கம் சார். வணக்கம். அதாவது எங்கிருந்து கோபி? இதுவரை மக்களையா சார்? இதுவரை காலமும் மலையகத்தை பிரதிநிதிப்படுத்திய இலங்கை காங்கிரஸ் இதுவரை காலமும் எதுவும் செய்யவில்லையா சார்? இனிமேலும் எதுவும் செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்க முடியுமா சார்? நீங்க இவ்வளவு காலம் சென்று இப்போ குறிப்பிட்ட ஒரு 4 வருடமாக நிறைய அபிவிருத்திகள் சொல்லிக் கொண்டு இருக்கிறீங்க. நம்ம செய்யறீங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். கடைசி கேள்வியை சுருக்கமாக கேளுங்க. இல்லை, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அது எனக்கு கேட்டது, கடைசியாக அவர் கேட்டது எனக்கு புரியாது. நீங்க நிறைய செய்யறீங்க அப்படின்னு மாதிரி அப்படி மாதிரி கேட்டுச்சு. என்ன கடைசியாக புரியும்? ஆமா, அதாவது நீங்க பாராளுமன்ற உறுப்பினர் நிறைய வீட்டு திட்டங்கள்லாம் அபிவிருத்தி செய்யறீங்க சார், சந்தோஷமான விஷயங்கள். ஆனா இதுக்கு முன்னுக்கு இலங்கை தொழிலாளர் எதுவுமே செய்து இல்லையா? அதை மக்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்தினா பெரிய நன்றியா இருக்கும். செய்தில்லைன்னு ஒண்ணுமே செய்து இல்லையான்னு கேட்கிறாங்க. ஒன்றுமே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அவர்கள் என்ன செய்தார்கள், என்ன செய்யவில்லை என்பதை அவர்கள் தரப்பில் இருந்து தான் விளக்க வேண்டும். அதை நான் மதிப்பீடு செய்ய முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், இப்போ நாங்கள் பேசிய விடயங்கள் எல்லாமே நான் சொன்னேன். தேர்தல் விஞ்ஞாபனம் ஒன்றில் நாங்கள் சில விடயங்களை முன்வைக்கிறோம். 23 அம்சங்களை கொண்ட ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைக்கிறோம். அந்த 23 தேர்தல் விஞ்ஞாபன அந்த அம்சங்களில் இதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும், இதை நாங்கள் செய்வோம் என்கின்ற போதே அவை செய்யப்பட்டிருக்கவில்லை என்பது மறுபுறமான கருத்து.
அதை செய்யாதன் காரணமாக நாங்கள் இதனை செய்கிறோம். அதனையும் தாண்டி அவர்கள் ஏதேனும் செய்திருப்பார்களாக இருந்தால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை கேட்க வேண்டிய பட்டியலை கேட்க வேண்டியது அவர்களிடத்தில் தான் கேட்க வேண்டும். நாங்கள் இந்த நீங்கள் எங்களுடைய அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தின் உங்களுக்கு அந்த பட்டியல் தெரியாது, அவர்கள் செய்ய மக்களுக்கு தெரியும். அதை தான் சொல்கிறேன். தெரியும் எதுவென்றால் நடைமுறை அரசியலில் அவ்வப்போது விடயங்களை கையாண்டு கொண்டு அந்த காலங்களில் நகர்ந்து செல்வதா, அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படையை குறிப்பிட்ட காலத்தில் பெற்றுக் கொடுப்பதா என்பதை தான் இந்த வேறுபாடு. நாங்கள் என்ன செய்தோம் என்பதை தான் அதைத்தான் நான் சொன்னேன். நாங்கள் எங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய 23 அம்சங்களும் அதற்கு முன்னால் இடம்பெற்றிருக்கவில்லை. அந்த 23 அம்சங்களை பார்த்தால் கோபியினுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கும். சரி, நாங்கள் சம்பள பிரச்சனைக்கு வருவோம். என்ன நிலைமையில் இருக்கிறது? மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள். நீங்களும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை அல்லது கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்த இருக்கின்றீர்கள் 23ஆம் தேதி. ஆக என்ன நிலைமையில் இருக்கிறது இப்போது? இது போது நான் ஊடகங்களையும் சேர்த்துக்கொள்வேன். அரசியல் கட்சிகளோ தொழிற்சங்கங்களோ மாத்திரமல்ல, ஊடகங்களும் கூட ஒரு சீசனல் டாக் என்கின்ற அடிப்படையில் வைத்திருக்கிற விஷயம் தான் இந்த விஷயம். விமர்சிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பேசப்பட நான் ஒவ்வொரு முறையும் வருகின்ற போதும் அந்த விடயங்களை சொல்வதுண்டு. ஊடகங்களுக்கு ஒரு பெரும் பங்களிப்பு இருக்கிறது. இந்த காலம் வந்தவுடன் மாத்திரம் இதனை கையில் எடுக்காது, இது அல்லாத காலத்திலும் எடுங்கள். அதனை நான் செய்திருக்கிறேன். அதனால தான் துணிந்து சொல்லுகிறேன். கேள்வியா? பேசுவோம். அழைப்பில் ஒருவர் இருந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார், நான் சந்திரன் பேசுறேன். நான் எங்கேருந்து பேசுறீங்க? டயகமேலேருந்து பேசுறேன் சார். உங்களோட கேள்வியை கேளுங்க. எனக்கு கேள்வி சார் சுருக்கமாக கேட்குறது, இந்த தனி வீட்டு திட்டம் வந்து சார். ஹலோ, நான் டயகமேலேருந்து சந்திரன் பேசுங்க. சந்திரன் புரியுது. சந்திரன் பேசுங்க. இந்த தனி வீடு திட்டம் வந்து சார் ஸ்டேட்ல வேலை செய்யற ஆட்களுக்கு மட்டுமா, இல்லாட்டி ஏற்கனவே வேலை செஞ்சு ஓய்வு பெற்றவங்களுக்கு இல்லையா இது? ரைட், நிச்சயமா நல்ல கேள்வி. அப்படித்தான் முதலில் அறிமுகமானது தோட்டத்தில் வேலை செய்கின்ற தொழிலாளர்களுக்கு என்பதை நாங்கள் இதனை இந்த சம்பள பிரச்சனையோடு சேர்த்து கூட அந்த கேள்விக்கான பதிலை அளிக்கலாம். 92ஆம் ஆண்டு கூட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டு தனியார் மய கம்பெனிகளுக்கு இது வழங்கப்படுகின்ற போது 5 லட்சமாக இருந்த தொழிலாளர்கள் இப்போது 1,25,000 அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த நிலையில் தோட்ட தொழிலாளர்களுக்கு மாத்திரம் வீடு என சொன்னால் இப்போது 1 லட்சம் வீடுகளுக்குள் அது மட்டுப்படுத்தப்பட்டு விடும். ஆனால் 25 வருடங்களுக்கு முன்பதாக அதே தொழிலாளர்கள் எண்ணிக்கை 5 லட்சமாக இருந்திருக்கிறது. இதில் தொழிலாளர்களா இல்லையா என்பதற்கப்பால் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், எங்களது எண்ணக்கருவும் அதுதான், அரசாங்கத்திடம் நாங்கள் வைத்த கோரிக்கையும் அதுதான், லய வீட்டுக்கு மாற்றான தனி வீடுகள், லயத்து வீட்டை முற்றாக மாற்ற வேண்டும். எனவே சந்திரன், நீங்கள் ஒரு விடயத்தில் தெளிவாக இருங்கள். நீங்கள் தொழிலாளியா இல்லையா என்பது பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் லயத்தில் குடியிருக்கிறீர்களா, உங்களுக்கு தனி வீடு வரும். உடனே நாங்கள் எல்லோரும் லயத்தில் தான் இருக்கிறோம் என நாளை எல்லோருக்கும் அதனை பெற்றுக் கொடுத்து விட முடியாது. அதற்கு சில படிமுறைகளை வைத்திருக்கிறோம். முதலில் இப்போது தொழில் செய்து கொண்டு இருக்கின்ற தொழிலாளர்களை இலக்கு வைத்து ஒரு திட்டம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களை அந்த தோட்டத்தில் இருக்கச் செய்ய வேண்டியிருக்கிறது, அந்த தொழிலை பாதுகாத்துக் கொள்வதற்கு. இரண்டாவது, அந்த 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 அத்தகைய வீடமைப்பு திட்டங்கள் கடனும் நன்கொடையும் இணைந்தது என்கின்ற அடிப்படையில் நன்கொடையை அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக் கொடுக்கின்ற போது ஒரு பகுதி கடனாக வருகின்ற போது தொழிலாளியாக இருக்கக்கூடிய ஒருவருக்குத்தான் அந்த கடனை செலுத்தக்கூடிய தன்மை இருக்கும். எனவே அதில் முதலாவதாக தொழிலாளர்கள் அகப்படுகிறார்கள். இந்திய அரசாங்கத்திடம் பெற்றுக் கொடுக்கின்ற நன்கொடை வீடுகளாக இருக்கட்டும், எமது அமைச்சினாலேயே முன்னெடுக்கப்படுகின்ற நன்கொடை வீடுகளாக இருக்கட்டும், ஏற்கனவே வேலை செய்து ஓய்வு பெற்றவர்களுக்கோ அல்லது லயத்தில் குடியிருப்பவர்களுக்கோ பெற்றுக் கொடுக்கின்ற வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். இது எல்லோருக்குமான தேவை 5 லட்சமாக இருக்கிறது, அல்லது இப்போது அது அங்கே வீட்டில் கட்டப்பட்டு அது மாற்றப்பட்டு அப்படியெல்லாம் 3 லட்சம் அளவாக இருந்த போதும் கூட அது கீழ்நிலைக்கு வருகின்ற போது எல்லோரது எதிர்பார்ப்பும் ஒன்றாக இருக்கும்போது, கிடைக்கின்ற வீடுகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கின்ற போது இந்த திட்டம் சம்பந்தமாக பல்வேறு கேள்விகள் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நீண்ட நாள் திட்டம். இப்போது ஒரு ட்ரெண்ட் செட் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நோக்கி பயணிக்கின்ற போது எல்லோருக்குமான இந்த தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் கேட்கப்பட்ட கேள்வியை இணைத்துக் கொள்ளலாம். இந்த வீட்டு திட்டத்தில் ஊழல் நடைபெறுவதாகவும் இது சம்பந்தமாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதாகவும் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் இன்னும் ஒரு உறுப்பினர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இலங்கையிலேயே ஊழல் எனப்படுவது தான் பிரச்சனை. இப்போ நீங்கள் அடுத்த கேள்விக்கு வந்தால் இந்த இவாலுவேஷன் சம்பந்தப்பட்ட விடயங்களில் எல்லாம் அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் என்றால், எந்த நாட்டில் இருக்கிறோம், எந்த பொறிமுறையை கையாளுகிறோம் என்பது மிக முக்கியமான அம்சம். இப்போது பழைய ஆட்சியும் ஒன்று தான், புதிய ஆட்சியும் ஒன்று தான். மூத்தொரு என்ற கதை சொல்லுவார்கள், அது 300 மாதிரி அவர்களும் கல்லர்கள் தான், இவரும் கல்லர்கள் தான் என்று பொருள். இதெல்லாம் இந்த நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தின் ஒரு அம்சமாக இருக்கின்ற போது மலையக வீடமைப்புக்குள் மாத்திரம் ஊழல் அல்லாமல் செய்ய வேண்டும் என எங்களை காந்தியவாதியாக்க முயற்சிக்க கூடாது. இந்த நாங்கள் தெரிவாகிற பொறிமுறையை நான் அதைத்து சொல்லுகிறேன். நான் நிறைவாக சொல்கிறேன். நாங்கள்
இரண்டு அந்தத்திற்குரியவர்கள், இரண்டு பக்கத்திற்குரியவர்கள். அரசாங்கத்திடம் பேரம் பேசி நிதியினை பெற்று ஒரு திட்டத்தை சமூகத்துக்கு பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு வேலை திட்டத்தை செய்கின்ற ஒரு பக்கத்தில் நாங்கள் நிச்சயமாக இருக்கிறோம். அது அப்படி பெறப்படுகின்ற நிதி இப்படி பரவலாக பல்வேறு ஊடகங்களின் வழியாக பல்வேறு மாவட்டங்களுக்கும் பல்வேறு பகுதியாக வருகின்ற போது பல்வேறு கட்டங்களையும் பல்வேறு மனிதர்களையும் பல்வேறு அமைப்புகளையும் அது கடந்துதான் அங்கே கீழ்நிலைக்கு செல்லும். அப்படி நடக்கின்ற போது இதில் இந்த வலையமைப்பில் வருகின்ற அவ்வளவு பேரும் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என எதிர்பார்ப்பது ஒட்டுமொத்த மக்களும் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புக்கு சமனானது. ஆக நீங்கள் அதைத்தான் நான் சொல்கிறேன். எனவே எங்காவது ஒரு இடத்தில் நாங்கள் சொன்னோம் நடந்திருக்கக்கூடும். உங்கள் கேள்விக்கு நேரடியாக பதிலளித்து விடுகிறேன். நடந்திருக்கக்கூடும், இல்லை என்று இல்லை. அப்படி நடந்திருந்தால் அதனை ஊடகத்தில் குற்றச்சாட்டாக முன்வைப்பதோ, எனது முகநூலிலும் கூட ஒரு இணைப்பை செய்து ஒரு படத்தை போட்டிருந்தார்கள், இவர் பெரிய குற்றத்தை செய்திருக்கிறார். நான் சொன்னேன், முறையிடுவதற்கான இடம் முகநூல் அல்ல. நீங்கள் அப்படியான ஒரு ஊழல் இடம்பெற்றிருக்குமா? அதாவது அதை தான் சொல்லி நீங்கள் கேட்ட ஊழல் இடம்பெற்றிருக்கவில்லை, நான் இடம்பெற்றிருக்கும். அதான் இந்த வலையமைப்பை கடந்து தான் நாங்கள் செல்ல வேண்டியிருக்கு. நானே இந்த வரவு செலுத்த நிதியை பெற்று நானே அதனை செலவழித்து நானே கட்டி கொண்டிருக்க முடியாது. அது அப்படியான பொறிமுறை யதார்த்தமும் இங்கே இல்லை. இலங்கையிலும் சரி, இந்தியாவிலும் சரி, அல்லது உலகளாவிய ரீதியிலும் சரி, இந்த ஊழல் பொறிமுறை என்பது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இருக்குமாக இருந்தால் அதனை ஆதாரத்தோடு நீங்கள் போலீசில் முறைப்பாடு செய்யுங்கள், உரிய இடங்களுக்கு முறைப்பாடு செய்யுங்கள். அவர்கள் எங்கள் கட்சி சார்ந்தவர்களாக இருக்கும் போதும் கூட, முக்கியமான நிலையில் இருந்தவர்களும் கூட, அது ஆதாரமாக நிரூபிக்கின்ற பட்சத்தில் அவரை வெளியேற்றுவதற்கோ அதனை குற்றம் காண்பதற்கோ அதற்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கோ நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதனை விடுத்து அரசியல் சார்ந்த குற்றச்சாட்டாக நீங்கள் சொன்ன தனியார் தொலைக்காட்சியில் அதற்காகவே நிகழ்ச்சி செய்து அதற்காகவே சென்று அமர்ந்து சேற்றை வாரி வீசுவதை நாங்கள் இந்த விதத்திலும் அனுமதிக்க முடியாது. பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, நீங்கள் இந்த வீட்டுத் திட்டம் பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது யாருக்கு வீடுகளை முன்னுரிமை அளித்து நாங்கள் வழங்குகிறோம் என்பதை பற்றி கூறினீர்கள். குறிப்பாக லயத்து அறைகளில் வாழ்கிறவர்களுக்கு தான் அந்த முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. நீங்கள் இனம் கண்டிருக்கிறீர்களா? எத்தனை லைன் அறைகள் இருக்கின்றன, எத்தனை லைன் வீடுகள் இருக்கின்றன என்று? நிச்சயமாக. எத்தனை வீடுகள் கட்டப்பட வேண்டிய தேவை இருப்பதாக நீங்கள் கணக்கெடுத்திருக்கிறீர்கள்? இதற்கும் அதிகார சபைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஏற்கனவே எங்களுக்கு இருக்கக்கூடிய பொறிமுறை நான் சொன்னது போல PHDT எனப்படுகின்ற பொறிமுறை. இப்போது மலையக மக்கள் சார்ந்த அபிவிருத்தி சார்ந்த ஒரு ஆவணம் ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் இணையதளத்திலோ அல்லது வேறு வழிகளிலோ அல்லது அமைச்சினூடாகவே எங்களது அமைச்சினூடாகவே வந்து பாருங்கள். அந்த PHDT கொடுக்கின்ற அறிக்கை தான் இப்போது இருக்கக்கூடிய உத்தியோகபூர்வமான அறிக்கை. ஏனென்றால் இந்த சமூகத்தின் நிர்வாகம் என்பது இந்த தோட்ட கம்பெனிகள் வசம்தான் இருக்கிறது. நான் இதை ஏற்கனவே இங்கே ஒரு முகமூடி என நினைக்கிறேன், ஒரு நிகழ்ச்சியிலே அப்படி ஒரு பெயர் எனக்கு ஞாபகம் வந்து கலந்துரையாடும் போது சொன்னேன். எங்களுக்கான பிறப்பு சான்றிதழ் அங்கிருந்தே ஆரம்பிக்கிறேன். எங்களுக்கான பிறப்பு சான்றிதழுக்கான தகவலை கொடுப்பதும் அதனை பெற்றுக் கொடுப்பதும் தோட்ட நிர்வாகமாகவே இருக்கிறது. எங்களுக்கு வழங்கப்படுவது பிறப்பு சான்றிதழ் அல்ல, பிறப்பு அட்டை, நாட் பர்த் சர்டிஃபிகேட் பட் பர்த் கார்டு. அதிலே நாங்கள் வேறுபட்டு விடுகிறோம். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பது பர்த் சர்டிஃபிகேட்டை, எங்களுக்கு இருக்கிறது பர்த் கார்டு. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசமோ இதே வித்தியாசத்தை எல்லா தரவுகளிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுதல். இன்றைக்கு நீங்கள் மறந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கிராமத்தில் உங்களுக்கான பிரதேச வைத்தியசாலை இருக்கும், அது அரசாங்க வைத்தியசாலை இருக்கும், அங்கே ஒரு வைத்தியர் இருப்பார். இதே முறைமை அங்கே இல்லை, இன்றைய தேதியில் இல்லை. தோட்ட நிர்வாகத்தினால் சம்பளம் கொடுக்கப்படுகின்ற ஒரு வைத்திய முறைமையும் அங்கே ஒரு வைத்தியரும் அதன் முறைமையும் தான் அங்கே இருக்கிறது, இன்றைய நாள் வரை இருக்கிறது. இதைத்தான் இந்த முறைமை மாற்றம் என்கிறோம். எனவே இந்த தகவல் தான் இருக்கிறது. எனவே இந்த PHDT எனப்படுகின்ற நிறுவனம் இப்போதைக்கு யார் தொழிலாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பதிவை மாத்திரம் தான் வைத்து, அவர்களுக்கு தேவை அதுதான் மாத்திரம் தானே தேவை, அதை மாத்திரம் தான் வைத்திருக்கிறது. அதையும் தாண்டி எத்தனை லயங்கள் இருக்கிறது, எத்தனை வீடுகள் அங்கே இருக்கிறது என்பதெல்லாம் பார்ப்பதற்கு அரச பொறிமுறை அங்கே செல்ல வேண்டும். அரச பொறிமுறை செல்லுகின்ற போதுதான் அது சார்ந்த ஒரு தகவல் திரட்டலும் தகவல் விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இப்போதைக்கு வேறுபட்ட இடங்களில் இருக்கிறது. PHDT எனப்படுகின்ற ட்ரஸ்ட் எனப்படுகின்ற நிறுவனம் அமைச்சோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவையான அந்த தோட்ட நிர்வாகத்துக்கு தேவையான தகவல்களை மாத்திரம் திரட்டி வைத்திருக்கிறார்கள். அதன்படி 1,60,000 என சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் உத்தியோகபூர்வமான தகவல். இந்த அதிகார சபை போன்ற நிறுவனங்கள் அமைக்கப்படுகின்ற போது அரசு அதிகாரிகளின் ஊடாக, கிராம சேவர்களின் ஊடாக, சனத்தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகளின் ஊடாக சென்று அந்த வீட்டு விவரங்களை திரட்டி எடுக்கின்ற போதுதான் இது இர்ஃபான் நீங்கள் கேட்பது போல மிக இலகுவான விஷயம் அல்ல. அதாவது அன்னளவாக என்னை பொறுத்து நான் இந்த தோட்டப்பிறந்த சூழலில் வளர்ந்தவன் என்ற வகையிலே 3 லட்சம் தொடங்கி ஒரு 3 லட்சம் அளவான வீடுகள் தேவை என்பது என்னுடைய கணிப்பு. அதாவது லயத்து வீடுகள். ஏனென்றால் PHDT எனப்படுகின்ற நிறுவனம், ட்ரஸ்ட் எனப்படுகின்ற நிறுவனம் RPC கம்பெனிகளினால் நிர்வகிக்கப்படுகிறது. RPC அல்லாத ரீஜனல் பிளான்டேஷன் கம்பெனிகள், பிராந்திய பெருந்தோட்ட கம்பெனிகள், பிராந்திய பெருந்தோட்ட கம்பெனிகள் அல்லாத அரசாங்கத்தின் கூட்டுத்தாபனங்களால் நிர்வகிக்கப்படுகின்ற JEDB, SPC போன்ற கம்பெனிகள் நடத்துகின்ற தோட்டங்கள் இருக்கின்றன. அந்த தரவுகள் இங்கே இல்லை.
தனியார் தோட்டங்கள் 50 ஏக்கர் தோட்டங்கள் என சொல்லப்படுகின்ற தனியார் தோட்டங்களில் மக்கள் வாழ்கிறார்கள். நுவரெலியா மாவட்டத்தில் வாழ்கிறார்கள், வேறு மாவட்டங்களில் வாழ்கிறார்கள். கீழே களுத்துறை மாவட்டங்கள் போன்ற மாவட்டங்களில் அத்தகைய தோட்டங்கள் தான் அதிகம். அதில் உள்ள தரவுகள் இங்கே இல்லை. எனவே அவற்றையெல்லாம் பெறுவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டோம் என்பதற்காக, அமைச்சர்கள் ஆகிவிட்டோம் என்பதற்காக முடியவே முடியாது. இந்த யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு அரசு பொறிமுறை இயந்திரம் ஒன்று வேண்டும். அதை செய்வது யார்? அதிகாரிகள் யார்? அதை போய் கணக்கெடுப்பது யார்? அதற்கான அந்த அமைச்சிடம் இருக்க வேண்டும். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அமைச்சுக்கு கீழாக இந்த மக்கள் வாழ்கின்ற சூழலுக்கெல்லாம் சென்று சேர்ப்பதற்கான தகவலை திரட்டி வருவதற்கான இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமான தகவல் இல்லை. எல்லாம் அதிகார சபை வந்தால் திரும்பவும் சொல்கிறேன், அதிகார சபை வந்துவிட்டால் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்துவிடும் என்பதும் இல்லை. நாங்கள் இந்த அதிகார சபையினூடாக இது போன்ற விடயங்களை நாங்கள் அதை கலந்தாராய்ச்சி இருக்கிறோம். ஒரு தகவல் திரட்டும் பகுதி அதற்குள் தேவை. அந்த தகவல் திரட்டிலிருந்து மக்களுக்கு என்ன தேவை என்பது, இவை எல்லாம் இந்த சயின்டிஃபிக் என்று சொல்லுவோமே, விஞ்ஞான முறையாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எடுத்துக்கொண்டு செல்வதற்கான பொறிமுறை இப்போதைக்கு இல்லை. இப்போது அவர்களிடம் என்ன தரவு இருக்கிறதோ அதனை பெற்றுக்கொண்டு நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோமே தவிர இந்த நிலை மாற்றத்தை, டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த நிலை மாற்றத்தை புரிந்து கொள்வது என்பதும் அதனை செயற்படுத்துவதும் என்பதும் சற்றே நுண்ணியமாக பார்க்க வேண்டிய விடயம். அந்த நிலை மாற்ற காலம்தான் இது. அழைப்பில் இருவர் இருக்கின்ற எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் அவிசாவில் ரஞ்சித்குமார் பேசுறேன். ரஞ்சித் குமார், உங்களோட கேள்வியை கேளுங்க. ரஞ்சித் குமார், இந்த கேள்வி என்னன்னா, தமிழ் முற்போக்கு கூட்டணி செயல்படுத்துற எல்லா வேலை திட்டங்களும் நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி. ஆனா சத்தத்தை குறைச்சி வச்சுட்டே வர நினைக்கிறேன். கேளுங்க. அதை எதிரொலிக்குது. தொலைக்காட்சி பற்றி சத்தத்தை குறைச்சி வச்சுட்டு எங்களோட நீங்க சரிங்கண்ணா. என்னன்னா, இந்த அகில இலங்கை எடுத்துக்கிட்டானா கொழும்பு மாவட்டம் தான் நாங்க இருக்கிறோம், அவிசால தொகுதியில. சொல்லுங்க. தொடர்ச்சியாக தொகுதியில தான் நாங்க இருக்கோம். அப்ப தனி வீடு திட்டம் எங்களுக்கும் வராதா? அதுதான் இந்த கேள்வி. அகில இலங்கையில பிரதான மாவட்டத்துல இருக்கோம். எங்களுக்கு இந்த நெருக்கடி என்றால் மற்ற மாவட்டத்துல என்ன மாதிரி நெருக்கடியில தோட்ட தொழிலாளர் இருப்பாங்கிற ஒரு கேள்வி தான் நம்ம. நன்றி. உங்களோட பேர் என்ன? ரஞ்சித் குமார். நன்றி. இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கிறது, அதை மனதுக்கு பதில் சொல்லலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நாங்க கண்டியிலிருந்து கஸ்தூரி கழிக்கிறேன். கண்டியிலிருந்து கஸ்தூரி. உங்களோட கேள்வி சுருக்கமா கேளுங்க. எங்களுக்கு ஏற்கனவே காணி தரேன்னு சொல்லி அம்மாவுக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கு பிறகு எஸ்டேட்ல வேலை செய்யறவங்களுக்கு மட்டும்தானே இப்ப கொடுத்துருக்காங்க. எங்க அம்மாவுக்கு கிடைக்கல. இப்ப திரும்ப காணி ஒண்ணு கூட கிடைக்கிது ஒரு காட்டு சைட்ல தான். எங்களுக்கு தண்ணி வசதியோ ஏதோ எங்களுக்கு இல்ல. பிள்ளைல வளர்க்கக்கூடிய வசதி கூட இல்ல. எங்களுக்கு ரோட்டு வசதி எதுவும் இல்ல. இப்ப வருஷ காலமா நாங்க தண்ணி இல்லைன்னா தண்ணிக்கு எலெக்ஷன் டைம்ல சும்மா பாக்குறாங்க, பார்வைக்கு மட்டும்தான். தண்ணி வசதி கூட இவ்வளவு நாளைக்கு செஞ்சு கொடுக்கறாங்க. கண்டியில எந்த தோட்டம், எந்த இடம் நீங்க? கண்டியில இப்படி ஒரு எஸ்டேட் இருக்கான்னு கூட ஒரு அதிகம் தான். ஒரு சரியான வீடு வசதி இல்லாம, தண்ணி வசதி இல்லாம, ரோட்டு வசதி இல்லாம சரியான கஷ்டப்பட்டு இருக்கோம். அந்த எலெக்ஷன் டைம்ல பாக்குறது மட்டும்தான். அதுக்கு பேரு சரி, நன்றி. ஓகே, நன்றி. 2 கேள்விகள், ஒன்று கண்டி மாவட்டத்திலிருந்து, ஒன்று கொழும்பு மாவட்டத்திலிருந்து. ரஞ்சித்குமார் எழுப்பிய கேள்வி மிக முக்கியமான கேள்வி. அவர் நல்ல அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார், கொழும்பும் மலையகம் தான் என்பதை அடையாளப்படுத்துகிறார். அது உண்மை. அவிசாவளை நகரம், அவிசாவளை நகரத்தை தாண்டி தோட்டங்கள் இருக்கின்றன என்பதெல்லாம் உண்மையிலேயே இத்தனை காலம் மறக்கப்பட்டிருந்த ஒரு விடயம் சம்பந்தமாக நாங்கள் கவனம் எடுத்து எவ்வாறு மொனராகலைக்கு சென்று ஒரு பின்தங்கிய பிரதேச மாவட்டம் என இலங்கையில் கஷ்டமான மாவட்டங்களில் ஒன்று என அடையாளப்படுத்த மாவட்டங்கள் எங்களது மக்களை அடையாளம் கண்டோமோ அதே போல கொழும்பு மாவட்டத்தையும் அடையாளம் கண்டு கடந்த வாரம் எங்களது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் அவர்கள் பென்ரிக் தோட்டத்திலே, நீங்கள் எந்த தோட்டம் என எனக்கு சரியாக சொல்லவில்லை, அவிசாவளி என சொன்னீர்கள், பென்ரிக் தோட்டத்திலே இந்த விடுவிப்பு திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் 2 அமைச்சுக்களும் இணைந்து காணி விடுவிப்பு விடயங்களை அமைச்சர் மனோகணேசன் அவர்கள் முன்னெடுப்பிலே தோட்டங்களுக்கு சென்று அந்த விடயங்களை முன்னெடுத்திருந்தார். அதே போல விடுவிப்பு திட்டங்களுக்கான நிதிகளை நாங்கள் ஒதுக்கி நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அதுவும் கூட பென்ரிக் தோட்டத்திலிருந்து இளைஞர்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த எங்களை சந்தித்திருந்தார்கள். முதலில் நீங்கள் வர வேண்டும், நாங்கள் ஏன்னா நான் முதலாவது இர்ஃபான் கேட்ட கேள்விக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறது. இந்த அவிசாவளையிலே இப்படி ஒரு தோட்டம் இருக்கிறது என்பதை கூட மக்கள் முன் வந்து வெளியே சொல்லுகின்ற பட்சத்தில் தான் நாங்கள் அதை நோக்கி செல்வதற்கு நான் முதலாக பென்ரிக் தோட்டம் என ஒன்று இருக்கிறது என்பதை அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய இளைஞர்களூடாக தான் தெரிந்து கொண்டேன். அதற்கு பிறகுதான் இந்த வேலை திட்டத்தை பார்க்கும்போது அந்த தோட்டம் கைவிடப்பட்டு
பூந்தோட்டங்கள் செய்வதற்காக அந்த திட்டம் வேறு தனியார்களுக்கு ஒப்படைத்த நிலையிலே இவர்களுக்கு வீடமைப்பதற்காக காணியை ஒதுக்கீடு மாத்திரம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார். அவர் சொன்னால் எங்களுக்கு காணி இருக்கிறது, அதில் வீடமைப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என. பிறகு அந்த காணியிலும் பல்வேறு சிக்கல்கள் வேறு தலையீடுகள் இருந்த நிலையில் தான் நான் அமைச்சர் மனோ கணேசன் அவரிடம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் அவருக்கு அனுப்பிவிட்டிருந்தேன். அவர் அதனை முறையாக பொறுப்படுத்தி அதனை செய்து அண்மை காலமாக அதனை சென்றெடுத்து இப்போது வீட்டு திட்டம் நடைமுறைப்பதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். எனவே இந்த முறைமையற்ற ஒரு முறைமையில் அல்லது முறையற்ற முறைமையிலிருந்து ஒரு முறைமைக்குள் வருகின்ற போது இந்த மக்களின் ஒத்துழைப்பும் இந்த தகவல் திரட்டும் எங்களுக்கு நிச்சயமாக பயனளிக்கும். அதேபோல கண்டியிலிருந்து கதைத்த சகோதரியும் மிக முக்கியமான விடயத்தை சொன்னார். இர்ஃபான் அல்லது தன்ராஜ், நீங்கள் இருவருமே புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வந்த விடயம்தான், மலையக பெருந்தோட்டம் என்பது நேரடியாக ஒரு நிர்வாக கட்டமைப்புக்கு கீழாக இருக்கின்ற தொழிலாளர்கள் மாத்திரமல்ல. 22 பிராந்திய கம்பெனிகளை வைத்து இந்த கூட்டு ஒப்பந்தம் மாத்திரம்தான் பேசப்படுகிறது தவிர இந்த 22 கம்பெனிகளும் தீர்மானிக்கின்ற கூட்டு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துகின்ற இந்த பேச்சுவார்த்தையில் சம்பந்தப்படாத தோட்ட நிர்வாகங்கள் நிறைய இருக்கின்றன. துரதிர்ஷ்டவசமானதும் வெட்கப்பட வேண்டிய விடயம் என நான் பாராளுமன்றத்திலும் சொன்னது, JIDB எனப்படுவது ஜனதா எஸ்டேட் டெவலப்மெண்ட் போர்டு, மக்கள் பெருந்தோட்ட அபிவிருத்தி சபை, SLSPC என்பது ஸ்ரீலங்கா ஸ்டேட் பிளான்டேஷன் கோர்ப்பரேஷன், ஸ்ரீலங்கா அரச பெருந்தோட்ட யாக்கம், இது ரெண்டும் அரச பொது முயற்சிகள் அமைச்சுக்கு கீழாக வருகின்ற 2 பெருந்தோட்ட அமைப்புகள். அவர்களும் கூட இந்த பேச்சுவார்த்தைகளில் எந்த விதமும் சம்பந்தப்பட்டிருக்காது. பிராந்திய கம்பெனிகளும் தொழிற்சங்கங்களும் நிர்ணயிக்கின்ற சம்பள தொகையை அரச நிர்வாகத்தின் கீழ் இயங்குகின்ற நிறுவனங்களும் வழங்கி வருகின்றன என்பதுதான் நான் வெட்கப்பட வேண்டிய விடயம் என சொன்னேன்.